இப்போ மெட்ராலஜியில் நம்ம சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம கூட நிவேதா இருக்காங்க, டெக்னிக்கல் சாம்பியன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, இன்டர்ஃபரன்ஸ் வித் ஜாயின்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து அசம்பிளிங் புஷ் பியரிங் இன் ஹவுசிங், ஆப்ஷன் பி வந்து மவுண்டிங் ஹெவி டியூட்டி கியர்ஸ் ஆன் ஷாஃப்ட், தேர்ட் வந்து மவுண்டிங் புல்லி ஆன் ஷாஃப்ட், டி ஆப்ஷன் அசம்பிளி ஆஃப் ஃப்ளைவீல்ஸ் ஆன் ஷாஃப்ட். எப்பவுமே வந்து ஹெவியாக இருந்ததுன்னா வந்து நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பிட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அசம்பிளிங் புஷ் பியரிங் ஹவுசிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஏஎஸ் ஆப்ஷன் புஷ்ஷும் ஹவுசிங் வந்து இன்டர்ஃபரன்ஸ் பிட் தான். ஆனால் மவுண்டிங் ஹெவி டியூட்டி கியர்ஸ் ஆன் ஷாஃப்ட் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது இன்டர்ஃபரன்ஸ் பிட்டில். அதே போல் அசம்பிளி ஆஃப் ஃப்ளைவீல்ஸ் ஆன் ஷாஃப்ட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே வெயிட் அதிகமாக இருக்கும். மவுண்டிங் புல்லிஸ் ஆஃப் ஷாஃப்ட்டும் நம்ம பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கிளியரன்ஸ் இன் அ ஃபிட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஷன் ஏ மேக்ஸிமம் ஹோல்ட் சைஸ் அண்ட் மினிமம் ஷாஃப்ட் சைஸ், ஆப்ஷன் பி வந்து மினிமம் ஹோல்ட் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் ஷாஃப்ட் சைஸ், ஆப்ஷன் சி வந்து மேக்ஸிமம் ஹோல்ட் சைஸ் அண்ட் மேக்ஸிமம் ஷாஃப்ட் சைஸ், ஆப்ஷன் டி வந்து மினிமம் ஹோல்ட் சைஸ் அண்ட் மினிமம் ஷாஃப்ட் சைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு மேக்ஸ் கண்டிப்பாக வரக்கூடாது, மேக்ஸும் வரக்கூடாது, மினிமம் வரக்கூடாதுன்னு தெரியும். ஸோ மேக்ஸும் மினிமம் மாறி தான் வரும். இங்கே முன்னுரிமை வந்து கிளியரன்ஸ்னால மினிமம் ஃபஸ்ட்டு ஹோல் தான் வரும், அதுக்கப்புறம் ஷாஃப்ட் வரணும். இங்கே ஹோல் ஷாஃப்ட் கரெக்டாக இருக்கும், ஹோல் ஷாஃப்ட் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவன் ஹோல் மினிமம் வரணும், ஷாஃப்ட் மேக்ஸிமம் வரணும் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ மினிமம் ஹோல் சைஸ் மைனஸ் maximum shaft size. So clearance means என்ன சொல்றாங்க? So the clearance means that the minimum clearance between the hole and the shaft, hence it is equal to the difference between the minimum hole size and maximum shaft size. So minimum hole size maximum shaft size தான் வந்து நம்ம clearance சொல்றாங்க. So அது ஏன் அப்படின்னா minimum clearance அப்படின்றது தான் அது தெரிஞ்சுக்கணும். நம்ம மாற்றி எடுத்தோம்னா அது maximum clearance ஆகிடும். இது வந்து maximum hole size minus minimum shaftனா இது வந்து it is maximum clearance. ஸோ இங்கே கேட்டு வந்து மினிமம் கிளியரன்ஸ், நீங்கள் கிளியரன்ஸ்னு சொன்னாலே வந்து அது மினிமம் கிளியரன்ஸ் ஆன்றது தான் அர்த்தம். ஸோ இது மூலமா வந்து இந்த கான்செப்டை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த கேஸ் ஆஃப் அசம்பிளிங் ஆஃப் மேட்டிங் பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோல் சைஸ் அண்ட் ஷாஃப்ட் சைஸ் இஸ் கால்ட் அலவன்ஸ். செகண்ட் வந்து, in a transition fit, a small positive or negative clearance between the shaft and the hole member is employable. Which of the above statements is or correct? Option A என்னன்னா 1 only, B வந்து both 1 and 2, C வந்து 2 only, D வந்து neither 1 nor 2. இதுக்கு ஆப்ஷன் வந்து Cன்னு சொல்றாங்க. Cனா 2 only தான். டிரான்சிஷன் ஃபிட்ல ஸ்மால் நெகட்டிவ் ஆர் ஸ்மால் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கிளியரன்ஸ் பிட்வீன் ஷாஃப்ட் அண்ட் ஹோல் மெம்பர் இஸ் எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்சிஷன் ஃபிட்னா அந்த கிளியரன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அதான் டிரான்சிஷன் ஃபிட்டோட இது. அது 2 கரெக்ட் தான். ஆனால் 1 வந்து ஏன் தப்புனா, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோல் சைஸ் அண்ட் ஷாஃப்ட் சைஸ் வந்து அலவன்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அலவன்ஸ்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட்ஸ். ஸோ மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட்டோட டிஃபரன்ஸ் தான் வந்து அலவன்ஸ் சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், the actual size in the standard size for the part and is the same both for the hole and its shaft. Second one, the basic size is the dimension as measured on the manufactured part. Third one, the deviation is the algebraic difference between size and the corresponding basic size. So என்ன அப்படின்னா, which of the above statement is correct சொல்றாங்க. 3 only, 1 and 3 only, 2 only, 1 2 3. என்ன ஆன்சர்? அப்போ ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஏனா 3 only. அப்போ வந்து deviation is the algebraic difference between size and the corresponding basic size. Basic size. Deviation is the algebraic difference between the size and the corresponding basic size அப்படி சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க. So next question now, which one of the following fits it is used for high strength assemblies where high resultant pressures are required? Option A na light drive fit, option B வந்து medium drive fit, option C வந்து heavy drive fit, option D வந்து force fit. நாலு கொடுத்துருக்காங்க. லைட் ட்ரைவ் ஃபிட்டா, மீடியம் ட்ரைவ் ஃபிட்டா, ஹெவி ட்ரைவ் ஃபிட்டா, ஃபோர்ஸ் ஃபிட்டா. ஃபோர்ஸ் ஃபிட் தான் வந்து ஹை ஸ்ட்ரென்த் அசம்பிளிக்கு யூஸ் பண்ணுவோம். எங்கே ஹை ரிசல்டன்ட் ப்ரெஷர் தேவைப்படுதோ, ஹை ஸ்ட்ரென்த் அசம்பிளியில் ஹை ரிசல்டன்ட் ப்ரெஷர் தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணுற ஃபிட் வந்து ஃபோர்ஸ் ஃபிட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Next question is, which one of the following consists of those surface irregularities on the part which are of considerable wavelength of a periodic character? Option A na lay, option B waviness, option C வந்து roughness, option D வந்து flaws. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பி, வேவினஸ் சொல்கிறாங்க. வேவினஸ்னா வந்து என்ன சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் irregularity அந்த பார்ட் which are of considerable wavelength of periodic character சொல்கிறாங்க. அதான் வந்து வேவினஸ்.
ஸோ இன்னைக்கு எதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த நிவேதாக்கு தேங்க்யூ சொல்லுவோம். Thank தேங்க்யூ.